வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியோடு இணைந்து முக்குளத்தூர் புலிப்படை இந்த தேர்தலை சந்திப்பதற்கான திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரும் இன்றைய நாளைய முதல்வருமாகிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் தளபதியார் அவர்களுடைய வெற்றிக்காக முக்குளத்தூர் புலிப்படை உறுதியான நிலைப்பாட்டிலே வேலை செய்து மீண்டும் இரண்டாவது முறையாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்கும் வேண்டும் என்கின்ற மன உறுதியோடு எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். மகிழ்ச்சியாக அறிவாலயத்திற்கு வந்த மகிழ்ச்சியாக திரும்பி போறேன். மீண்டும் நான் வருவேன், தளபதியை சந்திப்பேன். வரக்கூடிய தேர்தலிலே குறிப்பாக தமிழகத்திலே பாஜக RSS சித்தாந்தங்கள் கொண்ட எந்த ஒரு இயக்கங்களுக்கும் அதற்கு துணையாக செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய திராவிட இயக்கத்தை இன்றைக்கு பாதாளத்திலே தள்ளி வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி போன்றவர்களுக்கு, டிடிவி போன்றவர்களுக்கு இந்த தமிழ்நாட்டிலே இடமில்லை என்பதை வரக்கூடிய தேர்தல் மக்களாகிய மக்கள் நல்ல தீர்ப்பை அளிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இதை நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சியா தான் வந்தேன், மகிழ்ச்சியா போறேன். அப்போ தொகுதி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சீட்டு போட்டிடுறது கன்ஃபார்ம். எங்க வேணாலும் போட்டி போடுவான். தமிழ்நாட்டில் 234 தொகுதியில தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் எங்கே சீட்டு கொடுக்கிறாங்களோ அந்த இடத்துல நின்று கடந்த 5 ஆண்டுகளில் தளபதி அவர்களும் திராவிட அரசும் செய்த சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைய சூழலில் தமிழகத்திற்கு இன்றைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, நேற்று நம்ம டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவாலை பாத்தீங்கல்ல, அவர் எப்படி அழுதாருன்னு பாத்தீங்கல்ல. எப்பேற்பட்ட ஒரு பாதக செயலை இந்த பாஜக அரசு செஞ்சிச்சுங்கிறத இன்னைக்கு நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் சொன்னாங்கல்ல. தனக்கு பிடிக்கல, தான் நினைக்கிறத சாதிக்கணும்னா ஒரு அப்பழுக்கற்ற மனிதர்கள் மீது அபாண்டமான பொய் வழக்குகளை புனைந்து, அதுவும் சிபிஐ மாதிரியான ஒரு தனி நிறுவனத்தை தன்னுடைய அரசியல் சூழ்ச்சிக்கு பயன்படுத்துற ஒரு படுபாதகத்தை அவங்க செஞ்சிருக்காங்க. அன்றைக்கு நேற்றைக்கு கெஜ்ரிவால் சிந்திய கண்ணீர் என்பது பாஜகவினுடைய ஒவ்வொரு வீட்டிலையும் அது எதிரொலிக்குங்கிறது என்னுடைய கருத்து. சீட்டு கேட்டிருக்காங்க, நமக்கு தெரியும் நம்ம ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். அதே மாதிரி இன்றைக்கு புதிய வரவுகள் கிட்டத்தட்ட 13-14 கட்சிகள் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த பாஜகனுடைய ஒரு பாதக செயலை தமிழ்நாட்டில் இடம் கொடுக்க கூடாது, அதுக்கு வழிவகையில் நம்மளே ஏற்படுத்திவிடக் கூடாது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தில் எல்லாருமே ஒன்று சேர்ந்திருக்காங்க. அதனால இப்ப எத்தனை சீட்டு நமக்கு கிடைக்குதுங்கிறது முக்கியம் இல்ல. மீண்டும் திராவிட சித்தாந்தத்தை தாங்கி நிற்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி தொடர வேண்டும் என்பதுதான் முக்குளத்தூர் புலிப்படையினுடைய நிலைப்பாடு. தாராளமா கேட்கட்டும். ஏங்க, எனக்கு தளபதி எங்க கொடுக்கிறாரு இங்க நிக்க போறேன். அவர் யாரை ஏத்து நிக்க சொன்னாலும் நிக்க போறேன். நமக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. ஆனா என்னை பத்தி உங்களுக்கு தான் தெரியும்ல. நான் ஏழையா பணக்காரனாங்கிறது முக்கியம் இல்ல. மனசால் நான் மிகப்பெரியவன், பறந்தவன். அதனால தேர்தலுக்கு பணங்கிறது தேவைதான், அது இல்லைன்னு சொல்லல. அது மக்கள் பாத்துக்குவாங்க. ஏன்னா நான் மக்களுக்கான போராளி தான், மக்களுடைய எதிர்காலத்திற்காக போராடக்கூடிய, குரல் கொடுக்கக்கூடியவன் தான். என்னுடைய ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாய மக்கள் மீண்டும் தமிழக சட்டமன்றத்திலே அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை வலியுறுத்துவதற்கு ஒரு பிரதிநிதி வேண்டும் அப்படிங்கறது அவங்களுடைய ஆசையை தவிர இதுல பணம் ஒரு பொருட்டல்ல நான் நினைக்கிறேன். தேர்தலில் தொடர்ந்து விஜய் திமுகவை இழிவுபடுத்தி பேசியிருக்காரு. அதே மாதிரி திமுகவுக்கும் தாவேகாவும் போட்டி. சரி, இந்த நேரத்தில் நான் ஒரு நல்ல மூடுல இருக்கேன், நல்லா ஹாப்பியா இருக்கேன். இந்த நேரத்தில் எதுக்கு? இல்ல அதே உங்களுக்கு தெரியுது. வேணாம், அவரே மன வருத்தத்தில் இருப்பாரு, நிறைய மன உளைச்சல் இருப்பாரு. சின்னம் தளபதியோட சின்னம் தான். அதுல வெற்றி சின்னத்துல நிக்க முடியும், தோக்குற சின்னத்துல போய் நிக்க முடியாதுல. என்னப்பா, அவர் ஏதாவது ஒரு படம் கால் சீட்டு கொடுத்து ஒரு 200 கோடி ரூபாய் கொடுத்தாருன்னா நின்றுவேன்.